rupees. ஆமாங்க, குட்டாலம் பார்டர் ரஹ்மத் கடை. ரஹ்மத் பரோட்டா கடைக்கு வந்துட்டோம். எத்தனாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா 13வது ஆர்டருங்க. நான் 5478. ஒரு சில இது பார்த்தீங்கன்னா அந்த இதே இருக்காது, என்ன ஓடிபி போட்டு இது பண்ணுற மாதிரி. டெலிவரி பார்த்தீங்கன்னா சேர்த்து போட்டுங்க. உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 13வது ஆர்டர் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டே 2 ஓகேவா. இந்த வீடியோ இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை நாள் இருக்குது சேலஞ்சுனா, இன்னும் 5 நாள் இருக்குங்க ஓகேவா. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா எதுக்கு வீடியோ எடுக்கல பார்த்தீங்கன்னா, காலையில் வந்துட்டு ரொம்ப, அதாவது நான் காலைல ஆன் பண்ணதே பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தாங்க. 9 மணிலேருந்து சரியான வெயிலுங்க. சுத்தமாக வந்துட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு நம்ம விளாக் எடுக்கிறது சுத்தமாக முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் 13 ஆர்டர் முடிச்சிட்டேன் ஓகேவா. 13 ஆர்டர் முடிச்சுட்டு 12 ஆர்டர் முடிச்சிட்டேன். 12 ஆர்டர் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 13வது ஆர்டர்லேருந்து விளாக் எடுக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ எடுக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். கோப்ரோலாம் பார்த்தீங்கன்னா வந்து ½ தான் சார்ஜ் நிற்கும். அதனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டுருவேன், கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டுருவேன். ஃபஸ்ட்டு அதாவது ஸ்டார்டிங் போட முடியலனாலும் அந்த மீடியம்லேருந்து நான் எவ்வளோ ஓட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டிங்கில் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, நம்ம அதாவது வண்டியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி எந்த அதாவது வேலையாக இருக்கட்டும், அதாவது நம்ம ட்ராவல் வீடியோ போடுறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு நம்ம வந்து பேசிக்கிட்டே போகிறோம். சார்ஜ் கொஞ்சிச்சுன்னா திரும்ப சார்ஜ் போட்டு நம்ம வந்து பேசிட்டு நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஃபுட் டெலிவரி விளாக் வந்து சாதாரணமாக கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான். ஏன்னா ரோட்டையும் பார்த்துட்டு போகணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டும் பார்க்கணும், யாரும் வந்து முட்டிடுவாங்களான்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கணும், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொண்டு போகணும். எனக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா. வெயில் மழையை விட, அதாவது மழையும் குளிரை விட இப்போ வெயிலில் ஓட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேர்த்தொழுகி ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி கேர் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே வீடியோ போடுறாங்க ஓகேவா. கண்டிப்பாக ஆனால் வீடியோ போடுவேன் டெய்லி. காலையிலேருந்து நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம், அப்புறம் ஈவினிங்லேருந்து நம்ம டோட்டலாக நைட்டு எவ்வளோ முடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனல் யார் யார் வந்திருக்கீங்களோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஓகேவா. அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஜைட்ரூன் கிட்ட இருந்து திரும்ப சேர்த்து போட்டுங்க. இப்போ தான் அண்ணாநகர்லேருந்து இங்கே வந்தாங்க, திரும்ப இங்கே போட்டிருக்காங்க ஜைட்ரூன். நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கால்லேருந்து ஓட்டுனது பார்த்தீங்கன்னா 516 ரூபா ஓட்டியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த 420 ரூபா இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு 7 ஆர்டர் முடிக்கணும். 28 இது முடிக்கிறதுக்கு 15 ஆர்டர் முடிக்கணும். இது வரைக்கும் ஏர்னிங்ஸ் மட்டும் 516 ரூபா வந்திருக்குங்க. காலைல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொதல் ஆர்டரே பார்த்தீங்கன்னா அக்ஷயம் தான் போட்டாங்க. மொத்தம் நம்ம காலிலேருந்து லாகின்லேருந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 28 நிமிஷம் இருந்திருக்கோம். சரி ஓகே வாங்க நம்ம சைடுன்னு போயிட்டு அந்த ஆர்டர் எடுக்கலாம். இந்த வண்டி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளூ பேர்டு. அதாவது நம்மளோட பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் சொல்லியிருப்பேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஸ்கூட்டி இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் ஸ்கூட்டி. இது பார்த்தீங்கன்னா ரேசட்டா ஸ்ட்ரீட் ரேலி. இது பார்த்தீங்கன்னா மைலேஜே வரலன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே வாங்கினேன். பட் ஆனால் பரவாயில்ல, இப்போ வந்து மைலேஜ் 50 வருதுங்க. முன்னே இருந்ததுக்கு இப்போ ஏதோ பரவாயில்ல, நல்லா தான் மைலேஜ் வருது. ஃபஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, நான் அந்த பேட்ரி வண்டி வாங்கினதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா என் கூட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன். டன்சோல் தான் சொல்லியிருப்பேன், உங்கள்கிட்ட தெரியும். நான் டன்சோல் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓகேவா. நான் ஆகஸ்ட் மாதம் அந்த புது எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்கினேன். அந்த வண்டி வாங்கினதுனால பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சரி சும்மா இருக்கு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சக்தின்னு ஒருத்தர் என் கூட வேலை பார்த்தவர், அவர்கிட்ட சரி கொடுப்போம், நம்ம கூட வேலை பார்த்த அண்ணன் தானேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ டன்சோல் வந்து அமௌண்ட் கம்மியானனால பார்த்தீங்கன்னா அவர் பிக் பாஸ்கெட் போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வண்டி வந்து ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி ஓட்டியிருந்தார். அந்த வண்டியே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து நல்லா
சோலி முடித்து கொடுத்தாரு. அதாவது ஆயிலெலாம் மாற்றாமல் வண்டியில் சர்வீஸ் பண்ணாமையே பார்த்தீங்கன்னா ஓட்டி இன்ஜினே பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போவும் கூட நான் நம்பி வந்து இந்த வண்டியை கொடுத்தாங்க. எதுக்காக வண்டி கொடுத்தேன்னா நம்ம கூட வேலை பார்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் கொடுத்தாங்க. வண்டி கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா வாடகையும் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் இருந்தார். வாடகை நான் மாதமே பார்த்தீங்கன்னா 3000 தான் வாங்கினேன். யாரும் இந்த ரேட்டுக்கு கம்மியாக வாங்க மாட்டாங்க. ஒரு நாள் வாடகையே பார்த்தீங்கன்னா 800 1000 வாங்குவாங்க. உங்களுக்கே தெரியும், ரெண்டல் வண்டிக்கு வாங்கினா பெட்ரோல் ஸ்கூட்டிக்கு. நான் தெரிஞ்சவர் தரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வெறும் ஆதார் கார்டு மட்டும் வாங்கிட்டு நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாதம் கழிச்சு அந்த ஆதார் கார்டு கூட வாங்கிட்டார். அப்போ கூட எனக்கு புரியல என் மரமண்டைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் ஆச்சு. வாடகை அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்கல. அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் வந்துட்டு அண்ணா எனக்கு வண்டி வேணும்ண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் வந்துட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தந்துட்டார். அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊருக்கு போனாருங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஆளே வரல. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 24,000 25,000 மேலே செலவுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வண்டியை பார்த்தீங்கன்னா சோலி முடித்து என் கையில் வந்துட்டு கொடுத்துட்டாருங்க. வண்டி வாங்குறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வந்து வாங்கினாருங்க. இப்போ வண்டி கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நானே தாங்க போய் வண்டியை போய் எடுத்தேன். வண்டியை போய் எடுக்கிறதுக்கு போகிறேன். வண்டியை போய் பார்த்தா அந்த அளவுக்கு கன்றாவே பண்ணி வச்சுருக்காருங்க. இந்த ஃபோர்க்கு செட்டு ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சுங்க. வண்டியே டோட்டலாக கண்டமாக்கிட்டாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டும் கொடுத்துருந்தேன். அந்த மொபைல் ஸ்டாண்டு கழட்டி வச்சிட்டாரு. வேறு யார்ட்டையோ கொடுத்து அந்த மொபைல் ஸ்டாண்டும் பிஞ்சு போயிடுச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் ரொம்ப அநியாயத்துக்கு செலவு. இப்போ வரைக்கும் நான் காசு கட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா காசே தரலைங்க. நான் தான் வந்து என் கை காசை போட்டு வண்டியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவனாக இருந்தாலும் சரி தெரியாதவனாக இருந்தாலும் சரி நம்ம வண்டியை வந்துட்டு யார்ட்டையுமே கொடுக்கக்கூடாதுங்க. ஓகேவா? அதான் நான் சொல்கிறது உங்களுக்காக தான் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே வந்து நான் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நூடுல்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா வந்துட்டு வண்டியை கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நான் இவ்வளோ செலவாயிருக்கு நீங்கள் காசு தாங்கண்ணா வெறும் 5000 மட்டும் தாங்க தந்தார். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறாருங்க. வேறு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணப்போ அன்றைக்கி ஒரே ஒரு நாள் பேசினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசவே இல்லைங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேவலமான ஜென்மம் அந்த சக்தி வேலுங்கிறது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டன்ஸை ஓட்டிட்டு பாப்பிலங்க அண்ணா சொன்னதான். அந்த மாதிரி கேவலமாக சம்பளம் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு மனசே நொந்து போச்சு. நம்மளுக்கு தெரிஞ்சவர் தானே, கூட பழகுனார். அண்ணா நல்லா பேசுவேன், ஜாலியாக நல்லா பேசிட்டுருப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல பெரிய அப்பா வச்சு போட்டார். கடைசியில் கேட்குறாரு, ஏன்டா டே நானாடா உன்ட்ட வண்டி கேட்டேன், நீ தானே என்கிட்ட வண்டியை கொடுத்தேன்ட்டாருங்க. வண்டியை கொடுத்தேன், சரி ஓகேங்க, அவர் வண்டி மாதிரி நல்லா பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டாங்க, நான் கொடுத்தேன். அவர்கிட்ட கூட புல்லட் இருந்துச்சு. அந்த புல்லட்டை கூட நான் வாங்கலை. சரி நம்ம அண்ணன் தானே, நம்ம விட்டுட்டு எங்கே போக போகிறாருன்னு நினச்சேன். ஆனால் வந்து அவர் ஊர் சேலம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல பெரிய அப்பா வச்சு விட்டு போயிட்டாருங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 25,000 நான் வந்துட்டு கடனே பார்த்தீங்கன்னா 40,000 50,000 மேலே போயிடுச்சுங்க. அந்த கடனை கட்டுறதுக்கு தான் இப்போ ஓட்டிகிட்ருக்கீங்க கஷ்டப்பட்டு. நான் அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா பெருசாக சம்பவம் பண்ணிட்டாருங்க. அதனால் வந்து யார்ட்டையுமே வந்து வண்டி வந்துட்டு கொடுக்காதீங்க. ஓகேவா? நம்ம வச்சுருக்க மாதிரி யாருமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியை மெயின்டைன் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏற்கனவே வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து ஸ்விக்கி வந்து பற்றி விளாக் பண்ணிருக்காரு ஒரு அண்ணன். அவருக்கு என்ன ஒரு விஷயம் நடந்தது பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க, பெரிய ஸ்கேம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் வந்து பைக் டாக்ஸியும் ஓட்டிட்டு ஃபுட் டெலிவரி ஓட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் பார்சல் சர்வீஸ் வந்திருக்கு. அதில் அட்டன் பண்ணிட்டு ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டார். அது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் தான் போட்டுருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் போனதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ஹாஸ்பிட்டல் நேமே கிடையாது, வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகேவா? அந்த கஸ்டமர் கால் பண்ணி கேட்டோன்னா இப்படி வந்து எங்கள் ஒய்ஃப் உள்ளே இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்தால் பார்சல் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டார். ஓகேவா? புக் பண்ணுவார். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவரோட நம்ம ரேப்பிடோ ஓட்டருக்கு போனார்ல அவர், அந்த அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் மெசேஜ் வேறு நம்பர்லேருந்து வந்திருக்கு, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 4500 கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்த உடனே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்திக்காரன் கால் பண்ணுறான், சார் இப்படி வந்து என் ஒய்ஃப் வந்து உள்ளே இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து பில் பே பண்ணணும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்துட்டு நான் அமுச்சு விட்ருக்கேன், அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் ஒர்க் ஆகலை, அதனால் உங்கள் அக்கௌண்ட் நான் அமுச்சு விட்ருக்குறேன், எனக்கு அமுச்சு விட்டு பார்த்தேன் போகலை, அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 3000 ரூபா பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமுச்சு விட்ருக்கேன், அவங்க நம்பர் அமுச்சு விட்ருக்கேன் உங்களுக்கு, அதில் வந்து அமுச்சு விட்ருக்கேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து அமுச்சு விட்ருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்துட்டு இவர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு, ஒரு 10-15 டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு, காசே பார்த்தீங்கன்னா போகலை அவர் நேரத்துக்கு. கடவுள் பார்த்தீங்கன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தடுத்து இது பண்ணி காமிச்சிருக்காரு, இது வந்து பொய்யா வந்து சொல்கிறான் அப்படின்னு. அப்பவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்க்காம 2 செல் வச்சுருந்தனால மாற்றி போட்டு கடைசியில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு 3000 ரூபா பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்டார். அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா,
என் அக்கௌண்ட்டுக்கு வந்து மீதி வந்துட்டு 300. நீங்கள் வந்து 300 வச்சுக்கோங்க. 4500 நான் அனுப்பிச்சி விட்டதில் நீங்கள் வந்து ஒரு 300 இல்லை 500 வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 1000 என் ஒய்ஃப் வந்துட்டு வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க கையில். இல்லைனா வந்து அவங்களுக்கே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி விட்ருங்க, இல்லை எனக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொல்லிட்டாரு. இவர் 3000 அனுப்பிச்சி விட்டாரா? ரொம்ப நேரமாக நிற்கிறாரு. அவங்களும் வருவாங்க பார்சல் எட்டு வரணும். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, பார்த்தீங்கன்னா வரவே இல்லைங்க. கடைசியில் இவரும் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் பேசி கடைசியில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்கு போயிட்டு டென்ஷன் ஆகி வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. இவர் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இருந்த காசு தாங்க அமுச்சுட்ருக்காரு. அவன் வந்து ஹிந்திக்காரன் வந்துட்டு அமுச்சுடவே இல்லைங்க. எந்த ஊரில் இருக்கான்னு தெரில அந்த நாய். அந்த மாதிரி வந்து பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்விக்கியாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ரேப்பிடோவாக இருக்கட்டும், டன்சோவாக இருக்கட்டும், பிக்கப் ட்ராப் ஆர்டர் போட்டு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி அக்கௌண்ட்டுக்கு காசு வந்திருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். நார்மல் மெசேஜை வந்து அமுச்சு விட்டு அவங்க இந்த மாதிரி ஏமாற்றுவாங்க. அதை கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், ஓகேவா? அதை கூட பாருங்கள், ஓகேவா? அதனால் வந்துட்டு யாருமே வந்துட்டு அவன் 1000 ரூபா அமுச்சு விட்டாலும் சரி, 100 ரூபா அமுச்சு விட்டாலும் சரி, காசு வந்துருச்சான் பார்த்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டராக இருந்தாலும் சரி, எது வாங்க சொன்னாலும் சரி, எது அனுப்ப சொன்னாலும் சரி, ஹாஸ்பிட்டல் விஷயம் கொஞ்சம் எமர்ஜென்சி சொன்னாலும் சரி, தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்து அனுப்புங்க. நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு வரதே காசு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒருக்க தான் வரும். அது நம்ம வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டால் தான் அந்த அமௌண்ட்டே காசே வரும். ஒரு 500 ரூபா 1000 ரூபானாலும் சரி நம்ம கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும், ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து காசை வந்துட்டு அமுச்சு விடுங்க. இந்தமாரி யாருமே வந்து ஸ்கேமில் போய் சிக்கிறாதீங்க, ஓகேவா? நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சேத்துப்பட்டு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், பொண்ணு பைக் ஓட்டிகிட்டு போகுதுங்க. அது கேரளாக்காரங்க 2 பேர் வந்து டூரிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 2 பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க ஸ்ப்ளெண்டர் ஓட்டிகிட்டு. நம்ம ஜைட்டூன்லேருந்து எடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம். அடுத்து எங்கே போட்டிருக்காங்கன்னா நம்ம எக்மோர்லேருந்து பார்த்திங்கன்னா அண்ணாநகர் போட்டிருக்காங்க. அது 86 ரூபாய்க்கு டிப்ஸோட. கடை பேரை பாருங்களேன், லா பீஸா லோக்கா. நம்ம பார்த்தீங்கன்னா லா பீஸா லோக்கா அந்த கடைக்கு வந்துட்டாங்க. இப்போ கடையை காணுமேங்க, எதை காமிக்கிற லொக்கேஷனு இன்னும் போகணுமோ? ஏற்கனவே டிராஃபிக் ஜாமாக இருக்குங்க. இதில் வேறு லொக்கேஷனை வேறு அங்கே இங்கேயோ காமிக்கிறாங்களேங்க. சே, எங்கேங்க தப்பாக காமிக்குதுங்க, லொக்கேஷனை தப்பாக காமிக்குது. இப்படி ஒரு பீஸா கடையே இல்லை போல் இருக்காங்க. நடு ரோட்டில் காமிக்கிறாங்களாங்க. ஸோ இங்கே இருக்குதுங்க பீஸா கடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னங்கடா சும்மா ஆரம்பிச்சுனே இருக்கிறாங்க. என்ன கோப்ரோ இதுக்கு விளாக் எடுக்கிறேங்கண்ணா. ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கிறேன், அது விளாக் எடுக்கிறேண்ணா. ஆமாம், இல்லை ஸ்விக்கியில் கிடையாது. இது நானே சேனல் வச்சுருக்கேன், யூடியூப் சேனலு. அதுக்காக ஹேண்ட் த்ராட்லர்ஸ் சேனல் பேர். ஹேண்ட் த்ராட்லர்ஸ் நீங்கள் எழுதி. ஆமாம் ஆமாம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கே பாருங்கள், கீழ்பாக்கு சிமெண்ட்ரி ரோட்டில் செம்ம அழகாக இருக்குங்க அந்த பேப்பர் பூ. நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இதுதான் தொட்டு விளாடுவாங்க. செம்ம சூப்பராக க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். பாருங்க ஒயிட் பூ, அதுக்கப்புறம் இந்த பேப்பர் பூ செம்ம சூப்பராக இருக்குங்க செடியெல்லாம் வச்சு. அடுத்தட்டு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் கிட்ட போட்டிருக்காங்க. கேன்சலும் பண்ண முடியாது, ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே காலையில் ஒரு கேன்சல் அடித்தாச்சு. கஃபே அரபிகா. நம்ம பார்த்தீங்கன்னா கேஃபே அரபிகாவுக்கு வந்துட்டோம் ஆர்டர் எடுக்கிறதுக்கு. இல்லைங்க, வெறும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஒருவேளை இஃப்தார் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக இருக்குமோ? ₹350 இஃப்தார் பாக்ஸ். $3423 भैया.
9307. ஓடும் தந்தான தான மெரினா பீச்சில் என்ன கூத்து நடக்குமோ அதே மாதிரி தாங்க இந்த அண்ணா நகரில் வள்ளியம்மாள் காலேஜ் பின்னாடி நைட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் காரில் செம்மையான கூத்தெல்லாம் பண்ணுவாங்க. போலீஸ் வந்து அடிக்கடி வந்துட்டு கண்ணாடி தட்டிகிட்டே இருந்தால் தான் இந்த இடத்துல வந்து யாருமே நிற்க மாட்டாங்க. இல்லைன்னா ஃபுல்லாக வந்து இங்கே அட்டுலியம் பண்ணிருப்பாங்க நைட்டு. .7 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. .7 நம்ம பேட்ரி வண்டியில் வேறு எவ்வளோ சார்ஜர் இருக்குதுன்னு தெரிலங்க. நம்ம ஏற்றுற வண்டியில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதிலே பார்த்துக்கலாம். நம்ம ஆப்லேயே தெரியுமா. இங்கே பாருங்கள் 83 ஏறிடுச்சுங்க. நம்ம அங்கே போயிட்டு இந்த வண்டி எடுக்க வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு 90 கிட்ட ஏறிடும். நம்ம போகிற கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் அங்கே போனால் எம்டியாக தான் வரணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சன்செட் அழகாக மறையிறது சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துலேருந்து பார்க்குறக்கு. சூப்பராக இருக்குங்க. எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கோ ரயில்வே ஸ்டேஷன் மேலே போயிட்டுருக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 420 ரூபா இன்சென்டிவ் வந்துட்டு முடிக்க போகிறோங்க. இந்த ஆர்டர் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. எங்கே எடுத்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் ஆர்யாவோட கடையில் தாங்க எடுத்திருக்கோம். ஷியாவேரி ஷியா செல். இந்த கடை பார்த்தீங்கன்னா அவரோட தாங்க. இந்த ஆர்டர் கொடுத்தா நம்ம 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு முடிச்சுட்டு வீடியோ போடுறோம். ஓகேவா உறவுகளே, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை 27 ஆர்டர் தான் முடித்தோம். ஓகேவா 28வது ஆர்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக போட்டாங்க. என்னால் சுத்தமாக போக முடியலைங்க. அதனால் வந்துட்டு அதை வந்து பைக் பஞ்சர்னு போட்டேன். ஏன்னா வந்து திருவேற்காடுலாம் தாண்டி போட்டேன். அண்ணா நகரில் இருக்கேன். அங்கேருந்து அவ்வளோ போட்டாங்க. 1605 ரூபா தாங்க ஓட்டினோம். நம்ம ஓட்டின டைமிங் பார்த்திங்கன்னா காலைல 9 to 3, அப்புறம் 4 to 10. ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டாங்க. ரெண்டாவது நாள் சம்பாதிச்சது பார்த்திங்கன்னா 1605 ரூபா தாங்க. அவ்வளோதான் நம்ம சம்பாதிச்சது. ஓகேவா நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலராக வந்து வீடியோ போடுறது வந்து கண்டிப்பாக வரும். ஓகேவாங்க சரிங்க, அடுத்த நாள் வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.